வணக்கம் நண்பர்களே, நாம் இப்பொழுது அமர்நாத் யாத்திரை செல்லலாமா? சென்னையில் இருந்து டெல்லி மார்க்கமாக காஷ்மீர் தலைநகரம் ஸ்ரீநகர் நோக்கி விமானத்தில் பயணம் செய்கிறோம். ஒரு அருமையான விமான பயணம். இந்த யாத்திரையை மேற்கொள்வதற்கு உடல் தகுதி மிகவும் அவசியம். நாம் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து மருத்துவச் சான்றிதழும் பெற வேண்டும். அதற்கு குறிப்பிட்ட டாக்டர்கள் மட்டுமே அனுமதி. அதன் பிறகே நமக்கு இதுபோன்று அனுமதி வழங்கப்படும். வயதை பொறுத்தவரை 13 வயது முதல் 70 வயது வரை உள்ளவர்கள் அனுமதிக்கப்படுவர். கர்ப்பிணி பெண்கள் அனுமதி கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? வாங்க இப்போ நம்ம யாத்திரைக்கு உள்ளே போகலாம். வானிலிருந்து அழகிய அற்புதமான காட்சிகளை நாம் இப்பொழுது ரசித்து கொண்டே செல்கிறோம். மலைகளின் மீது மேகக்கூட்டங்கள், என்ன ஒரு அழகான காட்சி. இப்போ ஸ்ரீநகர் நெருங்கிட்டோம், கீழே இறங்க போகிறோம். காஷ்மீர் ஸ்ரீநகரில் லேண்ட் ஆகுது. வந்துட்டு லேண்ட் ஆகிடுச்சு. அப்படியே சேர்ந்தா போகும். அமர்நாத் யாத்திரைக்காக ஸ்ரீநகரில் இருந்து மக்கள் புறப்படுகின்றனர். ஸ்ரீநகரில் இருந்து பால்டால் நோக்கி நமது பயணம் துவங்குகிறது. காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம அமர்நாத் யாத்திரைக்காக வந்திருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீநகர்லேருந்து பால்டால் நோக்கி போயிட்டுருக்கோம்.
ஸ்ரீநகரிலிருந்து பால்டால் செல்லும் வழி சிந்து நதியின் ஆக்ரோஷம். அமர்நாத் யாத்திரை செல்லும் பக்தர்கள் பால்டாலுக்கு முன்னாடி இந்த இடத்துல உள்ள கேம்பில் செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. இங்கே வந்து நம்ம பர்மிட்டும் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் காமிச்சிட்டு தான் இது உள்ளே நுழைய முடியும். பர்மிட் இல்லைன்னா இதுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ரீநகரிலிருந்து பால்டால் வரும் பொழுது பால்டாலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இந்த பார்க்கிங்லேயே பஸ் எல்லாம் நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கு மேலே இங்கே அலோவ் பண்ணுறதில்ல. இதுக்கு உள்ள இன்னொரு பார்க்கிங் இருக்குது. இதில் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் எங்களை மொதல் பார்க்கிங்லேயே இங்கே இறக்கி விட்டாங்க. பாருங்கள், வண்டி நிரம்பி வெளியுது. செம்ம கூட்டம் இருக்குது. நல்ல வெயில். மணி 5:30 மணிக்கு வெயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி 13ஆம் தேதி ஜூலை மாதம் 2023. ஹெலிகாப்டர் பறக்குது. ஒரு 3 கம்பெனி ஹெலிகாப்டர் பறந்துட்டு இருக்கு. நல்ல கூட்டம் இருக்குது. பால்டால் பேஸ் கேம்ப். அமர்நாத் செல்லும் பக்தர்கள் இங்கு ஒரு நாள் தங்கி செல்ல வேண்டும். இங்கிருந்து நடை, குதிரை மற்றும் டோலியில் செல்லலாம். பால்டால் பேஸ் கேம்ப்ல எல்லா கடையுமே இருக்கு. சலூன் கடை கூட இருக்கு பாருங்க. எதை பத்தியும் மக்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல வெயில். மக்கள்லாம் ஆரவாரமா போயிட்டு இருக்கிறாங்க. ஸ்கேனிங் கவுண்டர். இது வழியாக ஸ்கேன் பண்ணி லக்கேஜ் எல்லாம் வெளியே எடுத்துட்டு இங்கே பால்டால் உள்ள டென்ட்ல இங்கே தங்கணும். இங்கேருந்து நாளை காலையில் பயணம். யாத்திரை அமர்நாத் குகை நோக்கி நாளை காலை பயணம். நன்றி. பால்டாலில் அமைந்துள்ள 8ஆம் நம்பர் லங்கர். இங்கே வந்து நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டெல்லாம் கிடைக்கும். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த லங்கரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அன்போடு அழைக்கின்றோம். நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் இந்த யாத்திரை வர நபர்கள் குதிரை இல்லை டோலியை வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்க்க பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோலியோ குதிரையோ அதை முடிவெடுத்து போகும்போது 100% யாத்திரை மேற்கொள்வோம் என்ற நம்பிக்கை இருக்கும். இதே ஹெலிகாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒன்று டிக்கெட் கிடைக்கிறதில்ல, இன்னொன்று வெதர் சப்போர்ட் பண்ணுறதில்ல. அப்படியே வெதர் சப்போர்ட் பண்ணி நம்ம டிக்கெட்டும் கிடச்சி போகிறான்னு போயிடனா
அங்கே நிறைய பிளாக்கில் இது பண்ணுறாங்க. முக்கியமான நபர்கள் அதிகப்படியான பணம் கொடுத்து போகிறவங்கள உள்ளே விடுறாங்க. சொன்ன டயத்துக்கு நமக்கு அந்த யாத்திரையை மேற்கொள்ள முடியவில்லை. அதுதான் அங்கே வந்து உண்மையான நிலவரம். ஓகேங்களா? அப்படியே நம்ம டிக்கெட் கிடச்சி ஹெலிகாப்டர் கிடச்சி பறந்துடுறோம் அப்படின்னாலும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே, அதாவது அமர்நாத் குகைக்கு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஞ்சதரணி அப்படிங்கிற இடத்துல நம்மளை நிப்பாட்டிடுறாங்க. அந்த பஞ்சதரணிலேருந்து அதுக்கு மேலே 5 கிலோமீட்டர் நம்ம குதிரையோ இல்லை டோலியோ இல்லை நடந்தோ தான் போகணும். அது ரொம்ப கடுமையான ஒரு பயணம். ஏன்னா அந்த இடத்துல சங்கம் அப்படிங்கிற ஒரு இடம் வரும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் பீக். அந்த இதில் நடக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டமான ஒன்று. இதே நம்ம டோலி குதிரையில் போனால் அதை நம்ம தாண்டிடுவோம். அதனால் அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. அதே மாதிரி நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு ரிட்டன் ஒரே நாளில் திரும்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னா திருப்பியும் ஒரு கொஸ்டின் மார்க்கு. நம்ம போயிட்டு அந்த 4 மணிக்குள்ளே திரும்பி வருவோமா ஹெலிகாப்டர் பிடிக்க அப்படின்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். அப்புறம் நம்ம மறுநாள் அங்கே டென்ட்டில் தங்கி அந்த குளூரில் தங்கி அதுக்கு அடுத்த நாள் தான் நம்ம ரிட்டன் வர மாதிரி இருக்கும் ஹெலிகாப்டரு. இப்போ மறுநாள் அது மாதிரி ஹெலிகாப்டர் கிடைக்குமா, வெதர் சரியாக இருக்குமா அப்படின்னா, ஏன்னா 3 நாள் 4 நாள் உட்காந்தவங்களாம் இருக்காங்க ஹெலிகாப்டர் பறக்காமல். அப்போ வந்து நம்ம பயணத்திட்டம் வந்து ரொம்ப குளறுபடி ஆகும். அதனால் இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பயணம் போகிறோம். எதுக்காக போகிறோம்? மெயினாக வந்து பன்னிலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக தான். அதனால் முடிந்தவரை அனைவரும் டோலியோ குதிரையோ முயற்சி பண்ணுங்கள். ஹெலிகாப்டரை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் செயல்படலாம். குதிரையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6000லேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. டோலியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும், உங்களுடைய வெயிட்டை பொறுத்து. இது எதுவுமே ஃபிக்ஸட் சார்ஜ் இல்லை, முன்ன பின்ன இருக்கும். ஓகேங்களா? வாங்க உள்ளுக்குள்ளே நம்ம இன்னும் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பால்டாலில் உள்ள லங்கர். அமர்நாத் யாத்திரை செல்லும் பக்தர்கள் பேஸ் கேம்ப் என்று சொல்லக்கூடிய பால்டால் இந்த பகுதியில் வந்து நம்முடைய பர்மிட்டு, அதாவது யாத்திரைக்கான பர்மிட்டு, அதையும் ஆதார் கார்டையும் கொடுத்து இங்கே ஒரு பர்மிட் கார்டு வாங்கணும். எல்லாம் கியூவில் நிற்கிறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே அந்த பர்மிட் கார்டு வாங்குறதுக்காக நிற்கிறாங்க. இங்கே இவங்க ஒரு கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சு தான் நம்ம மேலே போக முடியும். அது எதுக்காக அப்படின்னா சேஃப்டி வைஸ்க்காக கொடுக்குறாங்க. அந்த கார்டில் ஜிபிஎஸ் இருக்கும். நம்மளை தேடுறதுக்கு, மிஸ் ஆன தேடுறதுக்கு வசதியாக இருக்குங்க. நல்ல வசதி செஞ்சுருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. ஜெய் ஆஞ்சநேயா. இதுதான் வந்து யாத்ரா கார்டு. இது ரொம்ப முக்கியம். இதை வந்து கண்டிப்பாக நம்ம கழுத்தில் மாட்டி வச்சுருக்கணும். நீங்கள் பாட்டு தயவுசெய்து டென்ட்லலாம் வச்சிடாதீங்க. கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் வெளில விடுவாங்க. அதே மாதிரி தரிசனம் பண்ணி ரிட்டன் வந்ததுக்கப்புறம் அந்த அடிவாரத்தில் இந்த கார்டை அவங்க வாங்கிடுவாங்க. அப்போ தான் நீங்கள் யாத்திரையை முடிச்சிங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இந்த கார்டு அவங்களுக்கு ரிட்டன் வரலைன்னா நீங்கள் மிஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதனால் கார்டு ரொம்ப முக்கியம். நள்ளிரவு 1 மணிக்கு கூட்டத்தை பாருங்கள். எல்லோரும் நடைபயணத்துக்கு தயாராகிட்டாங்க. அதாவது நடைபயணம், குதிரை, டோலி எது வேணாலும் இருக்கலாம். இதில் எதில் போகணுன்னாலும் நீங்கள் 1 மணிக்கெல்லாம் தயாராக இருக்கணும். அது மாதிரி டோலியும் கியூ நிற்கிது பாருங்கள். இது எல்லாமே ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இந்த டோலி வரிசை நிற்கும். 1 மணிக்கே நின்னீங்கன்னா தான் கொஞ்சம் முன்னாடி போகலாம். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக 4 மணி 5 மணிக்கு எழுந்துச்சி போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப பின்னாடி போயிடுவீங்க. அங்கே மேலே போய் தரிசனம் பார்க்குறதுக்கு ரொம்ப லேட்டாகும். அங்கே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் டோலியில் ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கொஞ்சம் அவனுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நேராக குகைக்குள்ளேயே வந்து உங்களை கூட்டிகிட்டு போவான். அவனே உங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்பான். இல்லாட்டி ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் முன்னாடியே உங்களை இறக்கி விட்ருவாங்க. அதனால் முடிந்தவரை டோலியை ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து எல்லா வகையிலையுமே காசு கொஞ்சம் கூட தான், இருந்தாலும் வசதிகள் அதிகம். உங்களை நல்லபடியாக உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு திருப்பி நல்லபடியாக டென்ட்டுக்கே கொண்டாந்து விட்ருவாங்க. ஓகேங்களா? குதிரையில் போனீங்கன்னா கூட ஒரு 8 ரொம்ப தூரத்துலேயே உங்களை இறக்கி விட்ருவாங்க. டோலியை பொறுத்த வரைக்கும் உங்களை சேஃப்டியாக கொண்டாந்து டென்ட்டுக்கு விட்ருவாங்க. இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டருக்காக நிற்கிறாங்க. எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பால்டாலுக்கும் சோன்மார்க்குக்கும் நடுப்புற நீல்கிரித் அப்படிங்கிற இடம் இது. இங்கேருந்து தான் ஹெலிபேடு. இங்கேருந்து நம்ம ஹெலிகாப்டரில் பறந்து பஞ்சத்தரணி அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அதுக்கு அங்கிட்ட 5 கிலோமீட்டர் நீங்கள் நடந்து குதிரை டோலி இது மாதிரி உங்களுடைய விருப்பப்படி நம்ம குகைக்கு போகலாம். நமக்கு வந்து ஹெலிகாப்டர் கிடச்சிச்சு. காலையில் 6 மணி பேக்கேஜ் தான் கிடச்சிச்சு. ஆனால் எங்களுக்கு 6 மணிக்கு கிடைக்கல. நாங்கள் ஏறுவதற்கு 11:30 மணி ஆயிடுச்சு. வாங்க உள்ளே போகலாம். நம்ம ஹெலிகாப்டரில் பறந்து போகலாமா? நடந்து போகிற பாதை பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து பால்டால்லேருந்து குகைக்கு போகக்கூடிய பாதை. கூட்டம் எப்படி போய் பாருங்கள். லைன் ரொம்ப கடுமையான ஒரு மலை ஏற்றம். இந்த பாதையில் சங்கம் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு லங்கர் இருக்கும். லங்கர் அப்படின்னா அன்னதான கூடம். அது மாதிரி நடுப்புற 2 சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அந்த கடைகளில் நூடுல்ஸு மற்றபடி கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கிடைக்கும், பிஸ்கட்லாம். அதனால் பயப்படாமல் நம்ம போகலாம். இந்த சைடு தெரியுது பார்த்திங்களா? இதுதான் பஞ்சத்தரணிலேருந்து நம்ம மேலே செல்லக்கூடிய பாதை, சங்கம் போகக்கூடிய இடம். நம்ம பஞ்சத்தரணி நெருங்கிட்டோம், இறங்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே. நம்ம காலையில் 3 மணிக்கு ஹெலிபேட் போனோம். ஹெலிபேடில் போய் உட்காந்து ஹெலிபேட் டிக்கெட் கிடச்சோம். 3 மணிக்கு வந்து எங்களுக்கு 11:30 மணிக்கு தான் ஹெலிபேட் பறந்துச்சு. அவ்வளோ கூட்டம். அங்கேருந்து நீல்கிரித்தில் பஞ்சத்தரணி வந்துட்டேன். இதுதான் பஞ்சத்தரணி இப்போ இருக்கிற இடம். இங்கேருந்து என்னுடைய நடைபயணம் ஆரம்பிக்குது. மணி சரியாக 11:32. ஓகேங்களா? எத்தனை மணிக்கு மேலே குகைக்கு போகிறோன்னு பார்ப்போம். இன்றைக்கி தேதி 14/7/2023. ஓகே. ஜெய் ஆஞ்சநேயா.
பஞ்சதரணி. இது நம்ம நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் சங்கம் ஏறணும். இந்த சங்கம் ஏறுறது தான் பெரிய த்ரில்லிங்கான ஒரு விஷயம். செங்குத்தா ஏறும் ஓகேங்களா. அங்கே ஏற ஆரம்பிக்குதுப்பாங்க. இந்த சங்கங்கிற இடம் தான் பால்டால்லேருந்து வர பாதையும் பகல்காம்லேருந்து வரக்கூடிய பாதையும் ஒன்று சேர இடம். அதுதான் சங்கம். இந்த குகைக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. மணி 11:45. பார்ப்போம். எம்பெருமான் நல்லபடியாக நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஜெய் ஆஞ்சநேயா. भैया 1 मिनट. थैंक यू. ஐஸ் மலையை பாருங்கள். இப்போ நம்ம நடந்து போகிற பாதை வந்து ஐஸு. ஒரு அழுக்காக இருக்குது. வெள்ளையா இல்லைன்னெலாம் பார்க்காதீங்க. ஒரு அழுக்கு. குதிரை மனுஷெல்லாம் நடந்து அழுக்காயிடுச்சு. ஐஸ் கட்டியில் நடக்கும்போது ரொம்ப கவனமாக நடக்கணும். ஏன்னா பயங்கரமாக வழுக்கும். இப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஐஸு. ஜெய் ஆஞ்சநேயா. குதிரை கியூ பாருங்கள். ஒரு 5 கிலோமீட்டருக்கு நிற்கிது. குகையிலேருந்து பஞ்சதண்ணி வரைக்குமே இந்த குதிரை கியூ தான் நிற்கிது. நின்று போகுது. சங்கம் ஏரியா. அதோ குகை தெரிகிறது. சிவாயனம். नंबर पर फोन कर ले. हम मंदिर के पास आ गए हैं तुरंत. श्यामजी शर्मा जयपुर वाले. शर्मा ஐஸ் கட்டியை பாருங்கள். இதில் தான் இப்போ நடக்கணும். ஏப்பர் தெரிகிறது அமர்நாத் குகை. இது பாருங்கள். ஓகேவா, வாங்க போகலாம். ஜெய் ஆஞ்சநேயா. சேரும் சகதியுமா. நடக்கவே பயமாக இருக்கு. வழுக்குது. அப்பப்பா. ஐசியா வழுக்கும். சங்கம் தாண்டி அமர்ந்தாத் குகைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. எனக்கு பின்னாடி தெரியுது குகை. ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்தில் போய் பார்ப்போம். எம்பெருமானை தரிசிக்கலாம். வாங்க, என்னோட நீங்களும் சேர்ந்து தரிசிக்கலாம். ஜெய் ஆஞ்சநேயா. எங்கே ஞானம் காணா.
அங்கே டிராஃபிக் வரட்டும் நில்லு. भाई चल वेरी डेंजरस रोड संगम टॉप. हमारे फोन ही बंद हो गए दोनों के. चलो குதிரையில் வர மக்கள் இந்த இடத்தோட நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே நடந்து தான் போகணும். தம்பி நடந்து வரீங்களா? எப்படி இருந்துச்சு? நடக்கிற ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? கொஞ்சம் ஈஸி, அவ்வளோ ஈஸியாக பேசிக்க முடியாது. ஐயா வராரு பாருங்க. ஐயா எப்படி இருக்கு? நடந்து வரீங்களா? சூப்பர் சூப்பர், நடைபெற நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. எல்லாம் பகவான் சே. ஜெய் ஆஞ்சநேயா. குகை பார்க்குறது பக்கத்தில் தாங்க தெரிஞ்சிச்சு. அது என்னென்னா போயிட்டே இருக்கு. இந்த காட்சி பிள்ளைமாங்கள அது மாதிரி கிட்டக்க வரவே மாட்டேங்குதுங்க. நடக்க நடக்க தூரமாக தான் போயிட்டே இருக்கு இல்லையா? பாருங்க எவ்வளோ குதிரை. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 குதிரையாவது இருக்குங்க. ஐஸ் கட்டி பாருங்கப்பா. இதுதான் இனிய வணக்கம் நண்பர்களே. நான் வந்து அமர்நாத் குகையோட அடிவாரத்தில் உட்காந்துருக்கேன். பயங்கர கூட்டங்க, எங்கிட்டுமே நவர முடியல. செம்ம கூட்டம் இருக்குது. கிளைமேட்லாம் நல்லா இருக்குது. இப்போ லாக்கருக்கு பயங்கர கியூ நிற்கிது. கிட்டத்தட்ட லாக்கரில் வைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. எப்படி கம்மியாக வச்சாலும் ஒரு 50,000 பேருக்கு மேலே இன்றைக்கி இருப்பாங்க. ஒரு 8 கிலோமீட்டருக்கு க்யூ நிற்கிது. இஞ்சாக தான் நான் வந்திருக்கிறோம். இன்னும் சாமி தரிசனம் பார்க்கல. சில நண்பர்கள் போயிருக்காங்க, வெயிட்டிங்கில் இருக்கும். இது இன்றைய நிலை, அதாவது 14/7/2023. ஓகேங்களா? இன்றைக்கி டைம் இப்போ என்ன பாருங்கள், மணி 3. அவ்வளோ கூட்டம் இருக்குது. மக்கள் ஜெகஜோதியாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. சந்தோஷம் சொல்கிறத காட்டிலும் கூட்ட நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது. சமாளிக்க முடியல. ஆர்மியாலையும் சமாளிக்க முடியல, மக்களாலையும் சமாளிக்க முடியல. எப்படி தான் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல. இது இப்போதைக்கு உள்ள அப்டேட்டு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த நியூஸ் சொல்கிறேன். ஓகேங்களா? ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் நம சிவாய. மக்கள் வெள்ளத்தில் அமர்நாத் குகை.
கூட்டத்தை பாருங்க மக்களே. அமர்நாத் குகையின் அழகிய தோற்றம். ஜெய ஆஞ்சநேயா. பெயர் வந்து முருகன்மணி. சென்னையிலிருந்து திரு கைலை டிராவல் மூலமாக சரவணன் அவர்கள் நடத்தி வரும் இந்த கைலை டிராவல் மூலமாக இரண்டாவது முறையாக அமர்நாத்துக்கு வந்து சேர்ந்திருக்கேன். அருமையான தரிசனம், மிக சிறப்பான கூட்டம். அடிக்கடி இறை தேடலுக்காக எனது நண்பரும் இறை தேடலுக்கு வித்திட்டவருமான திரு சரவணன் அவர்களுக்கு மூலமாக நல்ல தரிசனம் கிடைச்சது. இந்த கூட்டத்தில் இவ்வளோ சிறப்பான தரிசனம் கிடைக்குமான்னு அதிசயமாக இருந்தேன். ஆனால் நல்ல கிடைச்சது, சந்தோஷம். இந்த இறை தேடலுக்கு வித்திட்டவரான சரவணன் அவர்களுக்கும் இந்த ஆன்மீக தேடலுக்காக எங்களுடன் வந்த அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி சரவணன் அவர்களே. சென்ற முறையும் நீங்கள் நடந்து வந்தீங்க, அதாவது 2022 இந்த யாத்திரை நடந்து நடத்தான் வந்தேன். இந்த ஆண்டும் நடந்து தான் வந்திருக்கீங்க. இந்த ஆண்டு நடந்தான் வந்திருக்கேன். மிக சிறப்பு. போன மாதம் 5வது மாதத்தில் ஆதி கைலாஸ்க்காக நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்க. அதுவும் மிக சிறப்பு. அதாவது பத்ரி, பஞ்சபத்ரி, பஞ்ச கேதார், பஞ்ச கைலாஸ் அப்படின்னு சொல்லி அதில் ஓரிரு அதிகமான ஸ்தலங்களை எல்லாம் நீங்கள் தரிசிக்க வச்சிங்க. அதுக்கும் மிக்க நன்றி. எல்லா இடங்களுமே நீங்கள் ட்ரெக்கிங் பண்ணிடுறீங்க. அது மிகப்பெரிய விஷயம், எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். இந்த வயசுலேயும் நீங்கள் இவ்வளோ ஒரு அதாவது வயசுங்கிறது வெறும் நம்பர் தான் அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிச்சிருக்கீங்க. அதாவது ரொம்ப சிறப்பு. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதரவும் இறைவா எம்பெருமானுடைய அருளும் இருந்ததுனால இந்த காரியம் சாத்தியமாச்சு. இல்லைன்னா நிச்சயமாக முடிஞ்சிருக்காரு. அவர் அருளின்றி எதுவும் நடக்காது. அதுதான் உண்மை. இது நான் கைலாயம் போன போது, முதல் தடவை கைலாயம் நீங்கள் கூட்டிகிட்டு போன போது அதை உணர்ந்தேன். 2வது தடவை அவராக அழைச்சி வர சொல்லி அந்த கைலாயத்தை முழு பரிகரம் செஞ்சு கொடுத்தீங்க. அதுக்கும் நன்றி. மிக சிறப்பு. எல்லாத்துக்கும் மூல காரணம் சொல்லப்போனால் வித்திட்டவர் நீங்கள் தான். இமயமலையை சுற்றி இஞ்சாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை பற்றி உங்களுடைய ஆசைகள், அனுபவங்கள், கனவுகள் இதெல்லாம் எப்படிங்க இருக்குது? நீ அடுத்த ஆண்டு தான் அதுக்கு உண்டான ஆசை பூர்த்தி செய்கிறதுக்குண்டான ஆதரவோடு உங்களை தேடன்னு பார்க்குறேன். அதை அடுத்த ஆண்டு பேசுவேன். நன்றி. வணக்கம்.